ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தான் மைன்கிராஃப்ட் பெட்ராக் எடிஷன். இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்ட் ரீஸ்டார்ட் சீரிஸ் தான் ஆரம்பிக்க போகிறோம், மல்டிப்ளேயர் சீரிஸ் வித் திருஷ்டி. ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம போடுற உடனே நோட்டிஃபிகேஷன் வீடியோலாம் வரும். ஸோ வந்துட்டு அவர் வேர்ல்டுக்கு வந்து க்ரியேட் பண்ணியிருக்காராம். ஸோ வாங்க நான் வள பேசாமல் அவர் இன்வைட் கொடுத்துட்டாரு, கேம்குள்ளே போகலாம். ஓகே பா வந்தவொடனே ஒரு ஆடு பண்ணிச்சுறான். வந்தவொடனே ஒரு போடு போடு, ஐயோ குசிட்டானே, அப்படு அப்படு, ஐயோ தண்ணியில் ஊத்துறாதரா, எப்பாடா அப்பா, தண்ணியில் அடி போடு போடு, டே தண்ணியில் ஊந்துறாதா, தண்ணியில் குச்சிட்டானா, குத்து 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 கைஸ். அப்புறம் நான் மைண்ட்கார்டில் ஒரு லாஜிக்கே இல்லாத வச்சு ஏன் ஷேடர் தண்ணி அடியிலலாம் பார்க்க முடியுமாடா. அப்புறம் நான் இதில் ஷேடர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் குளோபல் ரிசோர்ஸஸ் பேக்கில். திருச்சி தான் பெட்ராக் எடிஷனோட ஆட் ஆன் எனக்கு அனுப்பிச்சி விட்டார், அதுதான் நான் போட்டு நான் விளாட்னு இருக்கேன். இப்போதைக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஐயோ தெரியாமல் உள்ள கிளிஸ்ட்டுன்னு. ஆஹா இன்னொரு ஆடு போடு, குத்து குத்து குத்து, மூக்கில் குத்து, டமால் மூக்கில் குத்து போடு, ஒரே அடி. இந்த மைன்கிராஃப்டில் லாஜிக்கலாக ஒரு விஷயம், கையில் அடித்தா கூட மாப்சஸ் ஆகுதுங்க. ரியல் லைஃப்பில் அடிக்கணும்னா கையில் நம்மளுக்கு வலிக்குமே, ரொம்ப உடனே நினைவைக்காக போயிடும். சரி வாங்க இப்போ திருச்சி எங்கே திருப்புரா எங்கே ப்ரோ இருக்க? அப்புறம் ப்ரோ இங்கே தான் ப்ரோ இருக்கேன், வாங்க ப்ரோ. நம்ம வந்து என்னடா இது இவ்வளோ பெரிய கேவ் ப்ரோ இங்கே இவ்வளோ பெரிய கேவ் இருக்குது ப்ரோ. என் வேர்ல்டை பற்றி எனக்கு தெரியும், இவ்வளோ பெரிய கேவ் எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வுட்டு மைண்ட் பண்ணிட்டு வா ப்ரோ அப்படின்னாரு. நானும் சரி வுட்டு மைண்ட் பண்ண அக்கறைக்கு குதிச்சுட்டு பார்க்குறேன். ஐயா தண்ணி கலரே டிரான்ஸ்பரண்டாக இருக்கே. சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைமரி வெப்பன்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். வெட்டு 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 வெட்டு. அப்புறம் கைஸ் பார்ட் 1 இந்த பாட்டை வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து வீடு கட்டி அயன் ஆர்மர் எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். அப்புறம் ஃபார்ம் வைக்க முடியுமா, ஃபார்ம் வந்து நான் அடுத்த பாட்டில் வைக்கலான்னு நான் பார்க்குறேன். திருச்சி ஒரு பக்கம் கலெக்ட் பண்ணதுக்கு நான் ஒரு பக்கம் உடச்சினே இருக்கேன். அப்புறம் திருச்சி வந்து ப்ரோ வாய்ஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னா, ப்ரோ என்னால் லைவ் வாய்ஸ் எடிட்டிங் பண்ண முடியாது அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்பி ரெக்கார்ட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா மைக்ரோஃபோனு ரெக்கார்ட் பண்ண திருச்சி வாய்ஸ், அதனாலே ப்ரோ சாரி ப்ரோ என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல, மன்னிச்சிடுங்க ப்ரோ அப்படின்ட்டேன். அதுக்கு வந்துட்டு பரவாயில்ல ப்ரோ. அப்புறம் உங்ககிட்ட உங்ககிட்ட கேட்க சொன்னார் திருச்சி, மக்களை கேளுங்க ஏன் வந்து ஆஸ்பிரிட் கேமர் வீடியோ போட மாட்டேன்றேன். நான் வந்து ரீசெண்டாக என்னோடய சேனல் பேரை மாற்றிட்டேன். ஸோ எனக்கு வந்து எப்போ ஃப்ரீ டைம் வருதோ நான் இப்போ போடுறேங்க, கவலைப்படாதுங்க. எனக்கு அதுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரியே போடுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறேன். ஓகே நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும் ஸ்டிக்கு. அதுக்கப்புறம் இது பெட்ராக் விளையாடும்போது கொஞ்சம் நியூ வெர்ஷனாக இருக்குது கைஸ். அப்புறம் நம்ம மோடை ஏற்றி போடணுமா போடுங்க. ஆனால் இந்த மைன்கிராஃப்ட் சீரிஸ் நாங்கள் முடிச்சுட்டு தான் எந்த மோடாக இருந்தாலும் நாங்கள் போடுவோம். டே 2 வந்துட்டு நாங்கள் வீடியோ வந்துட்டு எப்போ அப்லோட் பண்ணுவோன்னா நாளைக்கே வந்தாலும் வந்துடும், ஏன்னா நான் அப்லோட் பண்ணிருவேன். திருபுரோ வருவாரான்னு தெரியல, அதனால் திருபுரோவுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. அவர் சேனலில் லிங்க் அமுச்சு விட்றேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இல்லாட்டி கமெண்ட்டில் இருக்கும், அதை போய் அவருக்கு லைக் பண்ணுங்கள். அவருக்கு அதிகமான ஆதரவு கொடுக்கணும், ப்ளஸ் எனக்கும் லைக் பண்ணி எனக்கும் ஆதரவு கொடுங்க. ஓகே ஃபாஸ்ட்டாக. ஓகே ப்ரோ நான் ஒரு பக்கம் வுட்டு மைண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கைஸ் இந்த ட்ரை லீவ்ஸ்லாம் எடுத்துக்கோங்க தயவு செஞ்சு, ட்ரை லீவ்ஸும் கோலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா கோலே இல்லாதனால ட்ரை லீவ்ஸ் தான் நம்மளுக்கு ஒரு பக்கம் கை கொடுக்கும் ஃபியூவலுக்கு. அதுக்கிட்ட கோலை வேஸ்ட்னு சொல்லுவேன், கோல் வந்து ஒரு பெஸ்ட் ரிசோர்ஸ். கோலை கொத்தாக கிடைக்கும் போது எடுத்து வச்சுக்கணும். இல்லை ப்ரோ திருபுரோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறோம், எங்களுக்குலாம் அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு. நாங்கள் ஒரு வாட்டி நாங்கள் ஹார்ட் கோர் ரன் பண்ண இருக்கும்போது கோல் இல்லாமல் டார்ச் அடித்து மாபெலாம் வந்து எங்களை அடித்து க்ரீப்பர் பையன் வச்சதுனால நாங்கள் எல்லோரும் செத்துட்டோம். அப்புறம் திருபுரம் வந்து ஜாம்பியை வந்து ஸ்பியரில் குத்தி சாவடிச்சிச்சு, அதனாலே அந்த ஹார்ட் கோர் வேர்ல்டு வேஸ்ட்டாக போச்சு. ஸோ அது தப்பு பண்ணக்கூடாதுனால நாங்கள் கிடைக்கிற ஒரு கோலாக இருந்தாலும் அதுக்கு வேல்யூ கொடுத்து எடுத்து வச்சுக்கணுன்றது. இதெல்லாம் நான் சொல்கிற ஒரு டிப்ஸு நான் என்ன அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்மள்ட்ட இப்போ 2 ஒன்று இருக்கணும், ஒரு ஆடு மாட்டினுச்சுனா கூட நம்மளுக்கு வந்துடும். எவ்வளோ ப்ரோ இருக்குன்னாரு, நான் வந்து ஒரு ½ ஆஃப் த ஸ்டாக் வச்சுருக்கேன் ப்ரோ அப்படின்னு. அதுக்கு வந்துட்டு ஓகே ப்ரோ நான் வந்து காபிள் ஸ்டோன் மைண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் திருப்ரோ எனக்கு ஸ்டோன் வெப்பன்ஸ் கொடுப்பியான்னு, அது வந்து காபிள் ஸ்டோன் தரேன் ப்ரோ கவலைப்படாத உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னாரு. நானும் சரி வீடு கட்டுறதுக்கு பொருள் மட்டும் எடுத்துகிட்டு வா ப்ரோன்னாரு. நான் வந்துட்டு ஸ்டோன் எனக்கு வேணுமே அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மழை பெய்கிற மாதிரியா இருக்க ப்ரோன்னு, இல்லை ப்ரோ வானம் கிளியராக தான் இருக்குது, நீ ஷேடர் வச்சுருக்கிறதுனால அப்படி இருக்குது அப்படின்னாரு. நானும் வுட் பிளாங்க்ஸை போட்டு கிராஃப்ட் பண்ணினே இருந்தேன்.
கிராஃப்ட் பண்ணினே இருந்துட்டு ப்ரோ வந்துட்டு ப்ரோ உட் பிளாங்க்ஸ் வச்சுருக்கியான்னு கேட்டார். ப்ரோ என்கிட்ட ஒரு ஸ்டாக் வந்துச்சு ப்ரோ, ஒரு ஸ்டாக்கு ஒரு குவார்ட்டர் ஸ்டாக் வந்துச்சுன்னு. அதுக்கு வந்துட்டு ஓகே ப்ரோ அந்த நீ வுட்டை வெட்டினே இரு, நான் இப்போ காபிள் ஸ்டோன் மைன் பண்ணி நான் வந்து வீடை பார்த்துக்கிறேன், நீ போய் மினரல்ஸ் ரிசோர்ஸஸ் கிடைக்குதான்னு பாரு அப்படின்னாரு. அப்புறம் ப்ரோக்கு ஃபுட்டு பாரு அதிகம் குறைஞ்சி போல இருக்கு. அவர் ஃபுட்டுன்னு கத்தினே இருந்தார். அதை நம்ம கண்டுக்காமல் உக்காந்து போது ஐயா ஐயா கைஸ் பார்த்தீங்களா ஸ்கை பச்சை கலரில் மாறிச்சு தண்ணி உள்ள போனதுக்கப்புறம். என்னடா இது என்னடா ஷேடர் இது? நான் ஷேடர் எப்போவுமே நம்ம ஏற்றுற ஷேடர் எல்லாமே குளர தாங்க இருக்கும். ஐயா மாட்டிக்கிச்சு ப்ரோ, எனக்கு பெட்டு ரெடி. உனக்கு தான் சிக்கமாக போகுதுன்னு நினைக்கிறேன் பெட்டு இல்லாமல். ஃபாஸ்ட்டாக வெட்டு இல்லை குழியில் விழுந்துடாத. அப்போ உள்ளல அப்போ எவ்வளோ பெருசு. இங்கே தண்ணி சோர்ஸ் எங்கேயாச்சும் இருக்கா? இதோ போகுது தண்ணி சோர்ஸும் அங்கேருந்து போதா ப்ரோ? நாங்கள் ப்ரோ இங்கே தண்ணீர் சோர்ஸ்லாம் ப்ரோ இருக்குன்னு ப்ரோ தெரியும். என்ன ப்ரோ ரியாக்டே பண்ணலான்னு கேட்டேன். ப்ரோ இதை விட பெரிய கேலாம் நம்ம பார்த்துருக்கோன்னாரு. ஆமாம், ஆனால் இவ்வளோ பெரிய கேம் நான் பார்த்ததில்ல அப்படின்னு நான். அப்புறம் ப்ரோ கோல் இருக்குது ப்ரோ அப்படின்னேன். ஏன் ப்ரோ எத்தனை ப்ரோ இருக்குது ப்ரோ? எனக்கும் வேணும் ப்ரோன்னார். ப்ரோ இங்கே ஒரு 3 இருக்கும் ப்ரோ அப்படின்னு பார்த்தா ஒன்று தாங்க இது. வாங்க இதோ இது ஒரு 2. இது வந்து ஸ்டாண்ட் ஓடையா? இது ஒரு 2 என்னங்க 2க்கு மேலே காணுங்க கோலை அப்படின்னு நான். ப்ரோ சில சமயம் கிடைக்காது, சில சமயம் கிடைக்கும் ப்ரோ அப்படின்னாரு. ஏன்னா நான் வச்சுருக்கிறது வந்து ஹார்ட் மோட் ப்ரோ அப்படின்னாரு திருச்சி. நான் வந்துட்டு ப்ரோ ஹார்ட் மோடு தானா? ஓகே ப்ரோ, ஹார்ட் கோர் வேர்ல்டில் ஹார்ட் வச்சு விளாண்டா தப்பு கிடையாது. நார்மல் வேர்ல்டில் ஹார்ட் வச்சு விளாட்றது கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ. கீழே ஒரு கோல் ஸ்டாக்கே இருக்குது ப்ரோன்னு. எப்படி ப்ரோ எடுப்பேன் அப்படின்னாரு. ப்ரோ நான் ஒரு வித்தை வச்சுருக்கேன், அது மட்டும் நான் பண்ணுறேன். ஃபாஸ்ட்டாக ஏறிடுவோம். ஃபாஸ்ட்டாக ஏறு கிராஃப்டிங் டேபிள் கீழே போட்டு டோர் ப்ரோ என்ன ப்ரோ பண்ண போகிறேன்னு ப்ரோ வெயிட் பண்ணிப்பாரு ப்ரோ அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு இந்த ட்ரிக்கு எல்லாருக்கும் தெரியும் தான் நினைக்கிறேன். உள்ளே போய் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு உள்ள ஐயே என்னது இது அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் எனக்கு. பார்த்தா ப்ரோ சொல்கிறேன் திருஷ்டி ப்ரோ இது வந்து பெட்ராக் எடிஷன்லாம் ஒர்க் ஆகாது, ஒன்லி ஜாவா ப்ரோன்ட்டாரு. என்ன கைஸ் இது இப்படி பண்ணிட்டானுங்களே. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் நான் இதை மூட முடியுமான்னு பார்த்தேன். 3 நாளும் ப்ரோ இதெல்லாம் பைத்தியக்காரத்தான ப்ரோ விட்டுரு ப்ரோ அப்படின்னாரு. ட்ரை பண்ணி பார்ப்போம் ப்ரோ, நீ ரிசோர்ஸஸ் தான் ப்ரோ வேஸ்ட் பண்ணுறேன்னு சாரி ப்ரோ சொல்லிட்டு இந்த பக்கம் ஏதோ ஒரு கேவ் போகுதுன்னு பார்த்தா ஒரு கேவிட்டி தான் இருந்துச்சு. ஒரு கேவிட்டி ஜஸ்ட் ஒரு கேவிட்டி கேவ் தாங்க. இத்தனைக்கும் நாங்கள் ஒரு சல்ஃபர் கேவை கண்டுபிடிச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஓகே இங்கே ஒரு கேவ் இருக்கா? இந்த கேவ் மாதிரி தெரியல பார்க்குறது. எனக்கு எதை மாதிரி வில்லேஜ் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு திருஷ்டி அப்படின்னேன். அதுக்கு வந்துட்டு அவர் சொன்னார் ப்ரோ வில்லேஜ் இங்கே எப்படி ப்ரோ இருக்குன்னாரு. அதுக்கப்புறம் ப்ரோ நீ ஹண்டர் அண்ட் கேதரிங் பார்த்துக்கோ, நான் வந்துட்டு பில்டிங் கட்டுறதுக்கு ரிசோர்ஸ் இருக்கிறேன்னு. நானும் ஓகேன்னு சொல்லிட்டு களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டேன். போடு மண்டையில் போடு கைஸ். அப்புறம் நாங்கள் ஒரு இந்த மைன்கிராஃப்ட் சீரிஸ் முடிச்சதுக்கப்புறம் ப்ரோ இந்த மாதிரி இந்த ரேர் அனிமல்ஸை கலெக்ட் பண்ணுங்கள் ப்ரோ, அந்த ரேர் அனிமல்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள், பிளாக்ஸை கலெக்ட் பண்ணுங்கள், பேண்டான பிளாக்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள், அதெல்லாம் போட்டு அப்படியே ஹாரர் மோடில் சர்வே பண்ணுங்க ப்ரோ அப்படிலாம் சொன்னீங்கன்னா நாங்கள் ட்ரை பண்ண பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் 2 பேரும் மல்டிப்ளேயர் சீரிஸ் நல்லாவே விளாண்டோம். ஸோ நான் வந்துட்டு கோலை போட்டு ஃபுட்டு ஐயோ ஸ்டிக்கர் போட்டேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ். ராக் மட்டர் கொக்கைன் இருக்குது. ஃபஸ்ட்டு கிராஃப்ட் பண்ணுவோம். என்ன கிராஃப்ட் பண்ணலாம் பெட்டு வச்சு கிராஃப்ட் ப்ரோ. எனக்கு பெட்டே கிடச்சிச்சு ப்ரோன்னா. அதுக்கப்புறம் நான் போயிட்டு மைனிங் போட ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கிடச்சிது கோலை திருஷ்டி வந்தார். அவருக்கு வுட் பிளாங்க்ஸை போட்டு கொடுத்துட்டு நான் இந்த ஒரு வாட்டர் ரிசோர்ஸஸ் அடிச்சுட்டு அங்கேருந்து மைன் எடுத்துகிட்டு செத்துட்டு அதுக்கப்புறம் நான் மைன் பண்ணிட்டு ஜாம்பிஸ் அடிச்சுட்டு ஒரு அயனை மெல்ட் பண்ணி ஷீல்டு உருவாக்கிட்டேங்க. ஷீல்டு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இட்ஸ் கூல் நோ ரைட் கைஸ். ஷீல்டு தாங்க ஒன் ஆஃப் த மெயின் வெப்பன், மெயின் டிஃபென்ஸ்னால் சொல்லலாம். அப்புறம் இங்கே ஒரு கோல் கிடச்சிது. கோலை போயிட்டு நான் மைன் பண்ணினே இருக்கும்போது இங்கே நிறைய கோல் கிடச்சிது. கோல் கிடச்சதுக்கப்புறம் கீழே ஒரு அயனு, திரும்பி அயன் கிடச்சிது, அதுக்கப்புறமும் அயன் கிடச்சிது. இந்த இடத்துல தான் ஒரு சிக்கம் ஆயிடுச்சு. இல்லை இந்த அந்த இடம் தான் போட்டு அடித்து காலி பண்ணிட்டாங்க. எங்கன்னா வந்து ஜம்ஸ்கேர் கொடுக்குறானுங்களோ தெரிலங்க இவனுங்களா. ஜம்ஸ்கேர் மாதிரியே இல்லை, ஆனால் க்ரீப்பர் வரான் இவனுங்க எறிகிறானுங்க அடிக்கிறானுங்க. அப்புறம் திருச்சி நான் வீட்டுக்கு வந்துட்டு வந்து எனக்கு அயன் கேட்டார். நான் வந்துட்டு அயன் ப்ரோ ப்ரோ நீ பாதி ஆயிரம் மேலே செஞ்சுட்டேன்னாரா. அதுக்கு நான் வந்துட்டு ப்ரோ
இது ப்ரோ உனக்கு அயன் தானே வேணும்னாரு. நான் போய் கொஞ்சம் ஸ்டாண்டு மட்டும் எடுத்துருவேன், எனக்கு கிளாஸ் வேணும்னாரு. அதுக்கு வந்துட்டு நான் தோண்டி பாய் முடிச்சிட்டேங்க. பாய் ஒரு ஸ்டாக்கு ஒரு குவார்ட்டர் ஸ்டாக் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் திருச்சிக்கு வந்துட்டு அயன் தேட போனேன். அயன் தேட போட்டு டம்மால் ஐயோ கீழே விட்டேன். வாட்ரு பாக்கெட் வைக்காமல் கீழே விட்டேன் பட்டுன்னு. வாட்டர் பாக்கெட் வைக்க ட்ரைனிங் வேணும் இல்லையா? பார்த்தா இதே கேள்வி தான் இது ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஏமாத்திட்டாங்க. அதோ பாருங்கள் நம்ம போட்டதெல்லாம் இங்கே தான் இருக்குது. சரி நம்ம இப்போ கீழே போமா? கீழே ப்ரோ நான் சல்ஃபர் கேவை கண்டுபிடிச்சிட்டேன் ப்ரோன்னதுக்கு அப்படியே ப்ரோ செம ப்ரோன்னாரு. ஏன்னா தண்ணியில் எப்படி உள்ளம்போது சாக்கடை மாதிரி இது தண்ணி பார்க்காது. அப்புறம் கீழே யோ பின்னாடி க்ரீப்பர் வச்சிட்டாங்க பட்டுன்னு. நல்ல வேலை. சரிக்கு இங்கே ஒரு அயன் இருக்குது. இங்கே மைண்ட் பண்ண போகும்போது எவனோ தச்சான் திருச்சி கீழே வந்து உண்டாது. நான் சிரிச்சேன் பயங்கரமாக. அப்புறம் எங்கேருந்தோ எவனோ அட்டாக் பண்ணான், எவனே தெரில. அதுக்கப்புறம் நான் ஒரு ஓரமாக போய் டார்ச் ஆரம்பிச்சிட்டேன். டார்ச் வச்சுட்டு பார்த்தா இந்த இடத்துல கொஞ்சம் அயன் நினச்சி அதை மைனிங் பண்ணலான்னு பார்க்கும்போது இணைச்சிருக்கானு பார்த்து சுற்றி முற்றிட்டு நான் பாட்டு ஐயோ சவாலை வச்சு மைண்ட் பண்ணுறாங்க. எனக்கு என்னவோ பிரெயின். அங்கே சல்ஃபர் கியூப்பை கண்டுபிடிச்சிட்டாங்க திருச்சி ப்ரோ. அப்படியே ப்ரோ சூப்பர் ப்ரோ. அந்த சல்ஃபர் கியூவில் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு திருச்சி வந்து தெரியல, நான் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமேக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு. நானும் ஓகே ப்ரோ இப்போதைக்கு எனக்கு 5 ஏன் கிடச்சிருக்கு ப்ரோ அப்படின்னு திருக்கிட்டேன். அவரும் சம ப்ரோனார். ப்ரோ எங்கள் கோல்டு இருக்குது ப்ரோன்னார். ப்ரோ ஏன் ப்ரோ இப்போவே கோல்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு பார்க்குறேன், இதுக்கு தான் ப்ரோ நான் கூட விளையாடவே பண்ணிடுவோம். அப்புறம் சாரியை போட்டு நம்ம பாட்டு இந்த ஸ்கெலிட்டன் பையன் வந்துட்டு அடிக்கிறாங்க. அதை பிறகு மைண்ட் பண்ணும்போது அடிக்கிறான். டேய் கிட்டும் வந்து அச்சன் அந்த மாதிரி சாடா ஐயோ இது தண்ணியில் போட்ட ஷீல்டு இருக்காதுல்ல. ஷீல்டு வச்சு நான் க்ரீப்பர் வச்சிருவேண்ணா. இல்லைங்க நம்மளுக்கும் வேணாமே. அம்மா டிக்கிலே வச்சிட்டான் எரியுது. ஏங்க சல்ஃபர் கியூபே எரிய ஆரம்பிச்சிட்டேன். சல்ஃபர் கியூபே எரிஞ்சு செத்துட்டாங்க பாவங்க. சல்ஃபர் கியூப் எரிஞ்சு செத்துட்டான். நம்ம வந்துட்டு பொறுமையாக தான் கீழே போய் ஆகணும். ஏன்னா அங்கே ஒரு சல்ஃபர் கியூப் இருக்குது. இன்னுங்க தண்ணி எனக்கு இருட்டில் ஒன்றுமே தெரிலங்க சத்தியமாக கும்பிட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் வெளில வந்துட்டு எனக்கு ஃபுல் அயன் ஆர்மர் செஞ்சுட்டேன். திருச்சிட்டு வந்துட்டு ப்ரோ நீ மட்டும் ஃபுல் ஆர்மர் செஞ்சிங்கண்ணே எனக்குன்னாரு. நான் இங்கே ஸ்மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரோ. அப்புறம் அவருக்கு ஒரு ஹெல்மெட்டை கொடுத்தேன் கிஃப்டாக. அதெல்லாம் ஸ்மெல் பண்ணிட்டு போயிட்டு இன்னும் நிறைய அயனு குத்தாக கட்சிது. அப்புறம் நான் போயிட்டு ஒரு பெரிய கேவ் வந்து பார்த்துட்டு அங்கே டைமண்ட்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு ஜாமேஷன் அச்சு முடிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் வெளில வந்துட்டு வீடு கட்டி ஃபார்ம் வச்சுட்டு இதோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். அப்பா ப்ரோ இது மட்டும் நான் வச்சுட்டு வந்துடுறேன் ப்ரோ, வீடியோ முடிக்க போகிறேன் ப்ரோ, ஃபாஸ்ட்டாக வா ப்ரோ அப்படின்னாரு. ப்ரோ இந்த ஒரு ஃபார்ம் மட்டும் வச்சு முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் ப்ரோ பார்ட் 2 இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணலாமான்னாரு. இல்லை ப்ரோ பார்ட் 2 வந்துட்டு நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் நாளைக்கு வேறு ஸ்கூல் ப்ரோன்னாரு. அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன் ப்ரோ ஸ்கூலுலேருந்து வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறது அந்த கஷ்டம்தான். அதனால் சொல்லிட்டு நாங்கள் சண்டே வீடியோ போடலான்னு முடிவு பண்ணிட்டோம் கைஸ். சண்டே வீடியோ போட்டு நாங்கள் வந்துட்டு சண்டே பார்ட் 2 வந்துட்டு என்னென்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் கண்டிப்பாக போட்டுருவோம். நான் நம்மளுக்கு ஒரு 2 நாள் இல்லாட்டி ஒரு 3 நாள் கழிச்சு வீடியோ போட ஆரம்பிச்சிடுவோம். எனக்கு நல்லா ஆதரவு கொடுத்தீங்கன்னா நான் டெய்லியுமே போட ஆரம்பிப்பேங்க இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு. ஸோ வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு என் மேலே பாஸ் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு ஹார்ட்டு தட்டி விட்டு ஆஸ்பிரிட் பயலுகடா அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். இல்லாட்டி கேங் ஆஸ்பிரிட்னு போட்டு ஃபயர் சிம்பிள் போடுங்க. அதே எனக்கு ஒரு மோட்டிவேட் ஆகி நானே போட ஆரம்பிச்சிருவேன். சரி ஃபாஸ்ட்டாக ப்ரோ நான் வீடியோ முடியணும் ப்ரோ வேண்டாம் ப்ரோ. சரி வந்துடுறேன் ப்ரோ அப்படின்ட்டேன். இந்த சாமிப்பை வேறு குறுக்கில் வந்து அடிக்கிறேன். ப்ரோ மேலே ப்ரோ ஃபாஸ்ட்டாக வந்து ஏர் ப்ரோ அப்படின்னு நான். அப்புறம் அவரும் பொறுமையாக வரேன் ப்ரோ ஏறு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஏறி முடிச்சுட்டு இதோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம் அதோட அப்படின்னு ப்ரோ. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வீடியோ வந்தால் லைக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கைஸ். அப்புறம் நான் நிறைய வீடியோ வரும். பாய் கைஸ், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.